ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸி அண்ட் சிம்பிளாக ஹாட் பட்டர் மில்க் கேக் டிஃபன் பாக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி, சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து அனுப்பவும் ஈஸியாக இருக்கும். ஒரு 3 days வரைக்கும் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன ஜாரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கப்பில் ஆஃப் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணக்கப்புறம் இப்போ நான் இந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இது ரொம்ப சின்ன ஸ்பூன் தான். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதையும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் தனித்தனியாக ஆட் பண்ணதை நீங்கள் ஒன்றாவும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லாத்தையும் தனித்தனியாக பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அது வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம சுகர் எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 3/4 அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். மைதா ஆட் பண்ணியாச்சு. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் எடுத்தோம் இல்லையா, அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்ன கிளாஸில் நான் ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை ஒரு சின்ன கிளாஸில் பாதி அளவுக்கு எடுத்து ஒரு பேனில் நான் ஊற்றிக்கிறேன். இது கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு மைல்டாக சூடானால் போதும். இதில் நான் தேவையான அளவு பட்டர் எடுத்துக்கிறேன். நாங்கள் பாருங்கள், ஒரு க்யூப் சைஸ் அளவுக்கு பட்டர் எடுத்து இதில் நல்லா மெல்ட் பண்ணுறேன். இது கொதிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு அந்த கரைஞ்சால் போதும். நல்லா இந்த சூட்லேயே நல்லா கரைச்சி விட்டுறலாம். இப்போது அந்த பட்டரையும் மில்க்கையும் நம்ம கரைச்சோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்த இன்க்ரீடியன்ஸ் அளவுக்கு இந்த ஃபுல் மில்க்கையும் நான் யூஸ் பண்ணிப்பேன். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாகவும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். மேக்ஸிமம் 45 minutes தான் இது ஆகும். இந்த டைமில் ஒரு பேனை நம்ம ஒரு 10 minutes அளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பட்டரை எடுத்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல சரௌண்டிங் ஃபுல்லாக நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கேக் நல்லா ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், நான் இது ரொம்ப சின்ன நார்மல் டிஃபன் பாக்ஸ் தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த கேக் பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நட்ஸு இல்லை சாக்லேட் சிப்ஸ் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில். இதில் நான் நார்மலாக ப்ளெயினாக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பண்ணிவிட்டு ஒரு 3 டைம்ஸ் அளவுக்கு டேப் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் அந்த உள்ள கேப்பாக பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரீஹீட் பண்ண பேனில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு இந்த பேனை நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல கனமான ஒரு பேனு. நான் இதில் சால்ட்டோ வாட்டரோ எதுவும் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு. இப்போ அந்த கேக் டின்னை நான் இங்கே வச்சிடுறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ ஹீட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா குக்காக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு நைஃபை வச்சு உள்ளே அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஒட்டாமல் வரணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒட்டாமல் வந்திருக்கு. கரெக்டாக 30 மினிட்ஸ்க்கு லோ மீடியமில் வச்சிங்கன்னா நல்லா வரும். கொஞ்சம் ஆறின உடனே ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சரௌண்டிங் ஃபுல்லாக நல்லா லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா கேக் நல்லா ஒட்டாமல் அப்படியே வரும். நான் ஆக்சுவலி நல்லா ஆறுனக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த சூடாக இருக்கும் போதே நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நல்லா கொஞ்சம் ஆறின உடனே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்படி திருப்பி இப்படி போட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு மேலே டேப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்துடும். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது. கத்தி வச்சோடனே செம்மையாக கட் ஆகுது. ஆக்சுவலி இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை தான். இதுவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு சிம்பிளாக ட்ரை பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.